வணக்கம். ஒரு நாட்டை பத்தி முழுசா தெரிஞ்சிக்க அதோட 2 நாள் நியூஸை பார்த்தா போதுமா? வாங்க, நாம அதான் பண்ண போறோம். வெறும் 48 மணி நேரத்துல நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை வச்சு இந்தியா எப்படிப்பட்ட ஒரு பயணத்துல இருக்குன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். அப்படி என்னதான் சொல்லுது இந்த 2 நாள் நியூஸ்? வாங்க பார்க்கலாம். இந்தியாவின் வேகம், அதோட சவால்கள், அப்புறம் அதோட அபரிமிதமான திறமை, இதையெல்லாம் பத்தி தான் நாம இப்ப அலச போறோம். முதல்ல எதிர்காலத்தை நோக்கி இந்தியா எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். டெக்னாலஜி மற்றும் பொருளாதாரம் தான் நம்ம முதல் டாபிக். பிராரம்ப 2026ன்னு ஒரு விஷயம். இது என்னன்னா, ஏப்ரல் 1, 2026ல இருந்து வரப்போற புது இன்கம் டேக்ஸ் சட்டத்தை பத்தி மக்களுக்கு புரிய வைக்கிற ஒரு பெரிய கேம்பெயின். சிம்பிளா சொல்லணும்னா, டெக்னாலஜியை வச்சு டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு விஷயங்களை ஈஸியா கொண்டு போறது தான் இதோட நோக்கம். அடுத்து பாருங்க, 5G ஹேக்கத்தான் 2026. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம ஊர்லயே டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் எப்படி உருவாகுதுன்னு இது காட்டுது. ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், சின்ன சின்ன கம்பெனிகள்னு யார் வேணா இதுல கலந்துக்கலாம். செலக்ட் ஆகிற பெஸ்ட் ஐடியாஸ்க்கு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபண்டிங் கொடுத்து அவங்க புரோட்டோடைப்பை இந்தியா மொபைல் காங்கிரஸ்ல ஷோகேஸ் பண்ண ஒரு சூப்பர் வாய்ப்பு இது. பாத்தீங்களா? அடேங்கப்பா, இந்த நம்பரை பாருங்க. 3,24,234 கோடி ரூபாய். இது தெலங்கானா மாநிலத்தோட 2026-27 பட்ஜெட். இந்த பிரம்மாண்டமான தொகை அந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்கும் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு காட்டுது. இந்த சார்ட்டை பாருங்க, பட்ஜெட்டோட முழு படமும் நமக்கு புரியும். வருவாய், செலவு, அதாவது சம்பளம், பென்ஷன் மாதிரியான அன்றாட செலவுகளுக்கு பெரிய பங்கு போனாலும் இங்க கவனிக்க வேண்டியது இந்த மூலதன செலவு, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கிட்டத்தட்ட 47,267 கோடி ரூபாய். இது எதுக்குன்னா, ரோடு, பில்டிங்ஸ் மாதிரி நீண்ட காலத்துக்கு பயன்படுற சொத்துக்களை உருவாக்க. இது வெறும் செலவில்லைங்க, இது மாநிலத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு. சரி, எதிர்காலத்தை பத்தி பார்த்துட்டோம். இப்ப கொஞ்சம் நம்ம கடந்த காலத்துக்கு போவோம். இந்தியா தன்னோட பாரம்பரியத்தை எப்படி பாதுகாக்குதுன்னு பார்க்கலாமா? இது பிரம்பானன் கோயில். இந்தோனேஷியால 9ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு ஹிந்து கோயில். இப்போ நம்ம இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இந்தோனேஷியாவோட சேர்ந்து இந்த உலக பாரம்பரிய சின்னத்தை புதுப்பிக்க போறாங்க. இது நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்க நாடுகள் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்துங்கிறதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இல்லையா? பாரம்பரியம்னா வெறும் கட்டிடங்கள் மட்டும் இல்ல, நம்மளோட இயற்கை வளமும் தான். இங்க பாருங்க, இந்தியா தன்னோட பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சிருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னா, நம்ம நாட்டு சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தா இருக்கிற வெளிநாட்டு உயிரினங்களை கண்டுபிடிச்சு அதை கட்டுப்படுத்துறது தான். தனஞ்சய் மோகன் தான் இந்த கமிட்டிக்கு தலைமை தாங்குறார். பெரிய பெரிய விஷயங்கள்ல இருந்து நம்ம கூடவே வாழ்ற சின்ன உயிரினங்கள் வரையும் இந்த பாதுகாப்பு நீளுது. மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம். சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வர்றத பத்தியும் நம்ம நகரங்கள்ல இருக்கிற மற்ற உயிரினங்களோட முக்கியத்துவத்தை பத்தியும் இது நமக்கு ஞாபகப்படுத்துது. அடுத்து 3வது பகுதிக்கும் வரோம். மக்களுக்கான சீர்திருத்தங்கள். பொதுமக்களோட நலனுக்காகவும் அவங்கள மேம்படுத்தவும் என்னென்ன முயற்சிகள் நடக்குதுன்னு பார்ப்போம். 5,000 ரூபாய் பார்க்கறதுக்கு சின்ன தொகையா தெரியலாம், ஆனா இது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. பேங்க் ஆஃப் பரோடா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு UPI மூலமா இந்த ஓவர் டிராஃப்ட் வசதியை தருது. இது பெண்களோட பொருளாதார சுதந்திரத்தை நோக்கிய ஒரு மிக முக்கியமான படி. இங்க ஒரு முக்கியமான சீர்திருத்தத்தை பார்க்கறோம். டென்டல் எஜுகேஷனோட தரத்தை உலக லெவலுக்கு கொண்டு வர பழைய டென்டல் கவுன்சிலுக்கு பதிலா நேஷனல் டென்டல் கமிஷன்னு ஒரு புது அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றம் நம்ம ஹெல்த் கேர் செக்டார்ல ஒரு பெரிய மைல்கல். இப்ப நாம 4வது பகுதிக்கு வந்தாச்சு. தனிப்பட்ட மனிதர்களோட அசாதாரண சாதனைகளை கொண்டாட வேண்டிய நேரம் இது. பூபதி ராஜு அன்மேஷ் வர்மா, இவரோட சாதனையை நம்பவே முடியல. யூரோப்ல ஆரம்பிச்சு அண்டார்டிகால முடிச்சு வெறும் 92 நாள்ல உலகத்துல இருக்கிற 7 எரிமலை சிகரங்களையும் ஏறி ஒரு புது கின்னஸ் உலக சாதனை படைச்சிருக்காரு. இந்தியர்களோட விடாமுயற்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. வரலாற்று ஆசிரியர் வில்லியம் டால்ட்ரம்பிள் இவரோட தி கோல்டன் ரோட் புத்தகத்துக்காக ரொம்பவே மதிப்புமிக்க மார்க் லிண்டன் வரலாற்று பரிசு ஜெயிச்சிருக்கார். நம்ம பண்டைய இந்தியா எப்படி உலகத்தையே மாத்துச்சுன்னு சொல்ற இந்த புத்தகம் அவருக்கு $10,000 பரிசு தொகையும் வாங்கி கொடுத்திருக்கு. அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கின கைலாஷ் சத்யார்த்தி தன்னோட புது புத்தகமான கருணால ஒரு ஆழமான கருத்தை சொல்றார். கருணைங்கிறது உலக நெருக்கடிகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம்னு சொல்றார். இதுக்காகவே கருணை அளவீடு, அதாவது கம்பேஷன் கோஷன்ட் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டையும் அறிமுகப்படுத்துறார். அதாவது கருணைங்கிறது வெறும் உணர்வு இல்ல, அது ஒரு செயல். பிரபல இந்திய நடிகை ரிதுபர்ணா செங்குப்தாவுக்கு ஒரு பெரிய கௌரவம். இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல நடந்த சர்வதேச மகளிர் தின விழாவுல கலை மற்றும் கலாச்சாரத்துக்கான மகளிர் அதிகாரமளித்தல் விருதை வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. டெக்னாலஜில முன்னேற்றம், பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது, மக்களுக்கான சீர்திருத்தங்கள், தனிநபர் சாதனைகள், இதெல்லாமே வெறும் 2 நாள்ல நடந்திருக்கு.
யோசிச்சு பாருங்க, வெறும் 48 மணி நேரத்துல இவ்ளோ விஷயங்கள் நடக்குதுன்னா அடுத்த 10 வருஷத்துல இந்தியா எங்க இருக்கோ? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன்.